நாம இன்னைக்கு ஒரு தற்பெருமை பிடிச்ச இளவரசி எப்படி திருந்தினாங்கன்ற கதையை பார்க்க போறோம். ஒரு ராஜா தன்னோட செல்ல மகளுக்கு பல நாட்டுல இருந்து இளவரசரை அவங்க கல்யாணம் பண்றதுக்காக அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனா இவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிடிக்கலன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்பயும் போல அன்னைக்கும் பல நாட்டுல இருந்து அரசர்கள் வந்திருந்தாங்க. அதில் ஒரு அரசரை பார்த்து அவங்க நீ பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கிற சொல்லி கிண்டல் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த இளவரசியோட அப்பா அன்னைக்கு இதுக்கப்புறம் இந்த அரண்மனைக்கு வர பிச்சைக்காரன் தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி கோவமாக திட்டிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அரண்மனைக்கு ஒரு வயலின் வாசிக்கிறவர் வந்தாங்க. அவர் வயலின் வாசிக்கிறத பாராட்டினாரு ராஜா. அதோட ராஜா அன்னைக்கு சொன்ன மாதிரி அவரோட பொண்ணுக்கு அவரை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கும் கொடுத்துட்டாரு. இளவரசிக்கு அதில் விருப்பம் இல்லைனாலும் ராஜா அவங்கள கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த வயலின் வாசிக்கிறவர் பிச்சைக்காரர் இல்லைனாலும் அவர் ரொம்ப ஏழ்மையானவர். இந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யாருமே இல்லாததுனால இளவரசி தான் சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்கணும். அவங்க ஏழைன்றதுனால வருமானத்துக்காக அவங்க துணி பின்னி அதுலேருந்து சம்பாதிக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் இளவரசிக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லாததுனால அவங்க கையை வெட்டிக்கிட்டாங்க. அதனால் அவங்களோட கணவர் அவங்கள பானையை விற்க சொல்லி அனுப்புனாங்க. பானை விற்கிற இடத்துல அவங்க அழகாக இருக்கிறதுனால எல்லாரும் அவங்கக்கிட்ட பானை வாங்க ஆரம்பித்தாங்க. இளவரசியும் சந்தோஷமாக பானை விற்றாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலை. அந்த வழியாக குதிரையில் போன ஒருத்தர் இளவரசி விற்ற பானை மேலே ஏறி எல்லா பானையும் உடைச்சிட்டாங்க. இளவரசி அழுதுகிட்டே போய் தன் கணவர்கிட்ட நடந்ததை சொன்னாங்க. அவங்க கணவர் கோவப்பட்டு நீ எதுக்குமே லாக்கி இல்லை, நான் அரண்மனையில் கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு உனக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இளவரசி கிச்சனில் பாத்திரம் கழுவுறது, தரை துடைக்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்த்தாங்க. அரண்மனை கிச்சனில் மீந்த பொருளை எடுத்துகிட்டு போய் வீட்லேயும் வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அரண்மனையில் பெரிய விழா நடக்க இருந்துச்சு. அந்த விழாக்கு ஏகப்பட்ட நாட்டிலேருந்து அரசர்கள் வந்தாங்க. அவங்க பழசையெல்லாம் நினச்சி தன்னோட இப்போ இருக்க நிலைமை நினச்சி வருத்தப்பட்டாங்க. அப்போது மீந்த சாப்பாடை தன்னோட பையில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ராஜா அவங்க கையை பிடிச்சி இழுத்து எல்லா சாப்பாடும் கீழே கொட்டிடுச்சு. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து இவங்க அவமானப்பட்டாங்க. அப்போ ராஜா அவங்க கண்ணீரை தொடச்சி நிமிர்ந்து பாரு, என்னை யாருன்னு தெரியுதா, நான் தான் உன் கணவர், நீ திருந்தணும்னு சொல்லி தான் நான் இவ்வளவும் பண்ணேன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாங்க. இளவரசியும் தன்னோட தப்பை உணர்ந்துட்டு திருந்திட்டாங்க. கதை நல்லா இருந்துச்சா? மிமி, தீக்கு தூங்கலாமா? குட் நைட்.